நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆலங்குளம், அம்மா சமுத்திரம், தென்காசி இந்த 3 இடத்துக்கும் போயிருக்காங்க. அங்க போயிட்டும் கூட பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுல குறிப்பா அவர் பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காமராஜர் இப்போ சமீபத்துல கூட சொல்லியிருந்தாங்கல்ல, காமராஜர் எங்க போனாலும் ஏசி ரூம்ல தான் இருப்பாரு, அவருக்காகவே அவங்க தலைவர் ஏசி எல்லாம் போட்டு கொடுத்தாரு அப்படின்ற பேச்சு பயங்கர சர்ச்சையாச்சு. ஒரு தேசிய தலைவரை பார்த்து ஏசி இல்லாம இருக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறாங்க. இது காமராஜர் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பல தலைவர்களை அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருந்தாரு. பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் இந்த நாட்டினுடைய பொக்கிஷம். அவர் வாழ்ந்த காலம் ஒரு பொற்காலமா இருந்தது. அவர் தேசிய தலைவராக போற்றப்பட்டவர். அது மட்டும் இல்ல, இப்ப நீ காமராஜர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராரு. என்ன அப்படின்னா, திமுகவை ரொம்ப சப்போர்ட் பண்ற ஒருத்தர், திமுக தான் எனக்கு கட்சி, வேற எந்த கதியுமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுற ஒருத்தர் யாரு அப்படின்னா கரு பழனியப்பன் அவர்கள். அவர் என்னன்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியும் இல்லையா. அவருடைய நினைவு நாளான அன்னைக்கு அவர் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. என்னன்னா, ஒரு ஸ்கூலுக்கும் போய் பேசுவாங்களே, அந்த மாதிரி மாணவர்கள் கிட்ட பேசும்போது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எங்க போவாரு, பிரைவேட் ஸ்கூலுக்கு போவாரு, நாங்க எங்க வந்திருக்கோம், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். அப்ப என்ன அர்த்தம், அவரை விட நாங்கெல்லாம் பெரிய ஆளு, நாங்க எல்லாத்தையுமே ஒன்னா பாக்குற ஆளு. இப்ப நாங்க வர்றோம்னு தெரிஞ்சா கவர்மெண்ட் ஸ்கூல் இவங்க வந்துட்டாங்க, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலை நீட்டா வச்சுக்கணும், பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மதிச்சு அவங்க அங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அப்துல் கலாம் ஐயா அவர்களை இழிவுபடுத்தி இவர் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய பருப்பு அப்படின்ற மாதிரி யார் அந்த மகான்? கரு பழனியப்பன் அவர்கள். ஓ, அவரா? அவர் இப்படி எல்லாம் பேசக்கூடியவர் தான். அவர் இது மட்டும் இல்ல, அப்துல் கலாம்கே நான் தான் பாடம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்பதான் நலம் காக்கும் ஸ்டாலின் ஒரு முகாம் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக இந்த திமுக அரசு பண்ணிட்டு இருக்கு. ஆனா நாங்க வாயில்லா ஜீவனான ஆடு மாடுகளுக்காக கூட கால்நடை முகாம்னு நிறைய திறந்திருந்தோம். அதுல அங்க இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பல மக்கள் பயனடைஞ்சிருந்தாங்க. ஏன்னா ஊருக்கு ஒரு 2 ஊருக்கு 1, 3 ஊருக்கு 1 அந்த மாதிரி தான் இந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ன்றது ரொம்ப ரேரா தான் இருக்கும். சென்னை சிட்டியை விட்டு கிராமங்கள்ல ரொம்ப ரேரா தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம எல்லா இடத்துலயுமே முகாம் திறந்தோம், அதுல அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பயனடைஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாரு. கால்நடை முகாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு போன பதிவுகளுக்கு முந்தின பதிவுகள்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு போம். என்ன அப்படின்னா, சுமார் 1765 சதுர மீட்டர்ல ஒரு கால்நடைக்கான மருத்துவம், கால்நடைக்கான பூங்கா அமைச்சது எப்போ அப்படின்னா அதிமுக ஆட்சியில இருக்கும் போது, அதாவது இபிஎஸ் அவர்கள் ஆட்சியில இருக்கும் போது 2018-19 அதை அமைச்சிருக்காங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க தெரியுமா, நாங்க தாங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம், எங்களுக்கு தான் அது உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இது எங்க ஆட்சியில கொண்டு வந்தது, நாங்க தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, அதிமுக ஆட்சியில இருக்கும்போது பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருந்தாங்க. அதன் மூலயமா மக்கள் பல வகையில பயனடைஞ்சாங்க. இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அவங்க கொண்டு வந்தது நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது உதாரணத்துக்கு இந்த தங்கத்துக்கு தாலி அந்த திட்டம் சொல்லலாம். அது போக குழந்தை பிறக்குது அப்படின்னா குழந்தை நல பெட்டகம்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே எல்லா சென்னை உட்பட எல்லா ஊர்கள்லயுமே அந்த பெட்டகம் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுக்கறத இவங்க அப்படியே நிறுத்தல, கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மடிக்கணினி கொடுத்துட்டு இருந்தாங்க. மடிக்கணினியும் பெருசா கொடுக்கறது இல்ல. நாங்க எதெல்லாம் மக்களுக்காக கொண்டு வந்தோமோ அது எல்லாத்தையுமே இவங்க அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டை ஒன்று வச்சிருந்தாரு. இந்த குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, மக்களை தான் நீங்க பாதுகாக்க மாட்டீங்க, திமுக இருக்கிற உறுப்பினர்களையாவது நீங்க பாதுகாக்கலாமே, சீனியர்ஸ்க்கு எங்கெங்க வேல்யூ இருக்கு, யாரையுமே மதிக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு சீனியர்ஸ்க்கு அங்க மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. இப்ப ஒருத்தருக்குலாம் எம்பி சீட்டை கையில கொடுத்து நீங்க போங்க, நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்க. அவர் அங்க போய் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு தெரியுமா, என்ன ஏதோ பேசுறாங்க, நம்ம என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி பேன உட்காந்துருந்தாரு. அதுவும் இல்லாம பொதுவாவே ஒரு சினிமாலயோ இல்ல பொதுமேடையில பேசினாலோ யாருக்கும் புரியாது. இனிமே ராஜேஷபால இருக்கவங்க என்ன பாடுபட போறாங்கன்னு தெரியல. அது போக இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு. இந்த திமுகல மட்டும்தான் இந்த குடும்ப அரசியல், வாரிசு அரசியல்னு பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தானா தாத்தாக்கு அப்புறம் அப்பா, அப்பானா அப்பாக்கு அப்புறம் பையன், பையனுக்கு அப்புறம் பேரன், இந்த மாதிரி இவங்கனா தான் பெரிய பெரிய தலைவர்கள் ஆவாங்க, முதலமைச்சர் ஆவாங்க. ஆனா அதிமுக அப்படி கிடையாது. நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிமட்ட தொண்டனா உறுப்பினரா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வட்டம், மாவட்டம், இப்படி எம்எல்ஏ, எம்பி அப்படியெல்லாம் இருந்து இன்னைக்கு இந்த கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்க, முதலமைச்சராகவும் இருந்திருக்கேன். அதிமுக பொறுத்த அளவுக்கு யாரு கட்சி
கட்சிக்காக உழைக்கிறாங்களோ, யாருக்கு தகுதி இருக்கோ, யாருக்கு திறமை இருக்கோ அவங்க முதலமைச்சர் ஆகலாம். ஆனா மத்த எந்த கட்சியுமே அந்த கூடாது, அதுவும் திமுக குறிப்பா விடவே விடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காரு. ஐயோ இதை நீ சொன்னேன்னு வச்சுக்கவே, நாங்கெல்லாம் வந்து வளரவே இல்லையா, நாங்க வந்து அடிமட்டத்துல இருந்து வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை கொண்டு வருவாங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா, நாங்க வந்து வந்த உடனே முதலமைச்சர் ஆகல, நாங்க முதல்ல சென்னைக்கு மேயரா இருந்தோம், அதுக்கப்புறம் எம்எல்ஏவா இருந்தோம், அதுக்கப்புறம் எம்பியா இருந்தோம், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பதவி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ வேற பேசாது. சரி, ஓகே. சரி, ஸ்டாலின் அவர்களை விட உதயநிதியும் துணை முதலமைச்சருக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்தவர் தான், விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தவர் தான், இருக்காரு இப்பவும். ஆனா என்ன பண்றாருன்னு தெரியல, அதையும் சொல்லதான் செய்வாங்க. இல்ல, அது என்னன்னா அவரை விட அத்தனை ஆண்டுகள் அந்த கட்சிக்காக பாடுபட்டு, கட்சிக்காக போஸ்ட் ஓட்டி, கட்சி கொடியை தூக்கிட்டு சுத்தனை எத்தனையோ தலைவர்கள் இன்னுமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவருடைய மகன் இந்த ஒரு தகுதி இருந்தா துணை முதலமைச்சர் ஆயிடலாமா? வாஸ்தமான கேள்விதான். ஆனா இது நம்மளா கேட்கணும், அங்க திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல கேட்கணும். என்னங்க, நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், 50-60 வருஷமா கட்சிக்காகனே உட்கார்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்காம நீங்க உங்க மகனுக்கு போய் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவங்கள கேட்கணும். நம்ம எப்படி கேட்க முடியும்? அவங்களே கேட்க மாட்டாங்க. அதுல இன்னொருத்தர் ஒரு மூத்த நிர்வாகி தான், உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி தான் ஆட்சிக்கு வரணும், இன்பநிதியும் எங்க தலைவரா ஏத்துப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட பேச வீடியோ எல்லாம் கூட பார்த்தோம்ல. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயத்த மக்களோட மக்களா இருந்து நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே தான் வராரு. அந்த வகையில நேத்து வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்ம ஒரு பதிவிலையும் பார்த்துட்டு இருக்கோம், விவசாயிக்காகவும் விவசாய மக்களுக்காகவும் நான் குரல் கொடுப்பேன், அவங்களுக்காக நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே சொல்லுவாரு இல்லையா. அந்த மாதிரி நேத்து போன இடத்துல அவங்க கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா என்னுடைய ஆட்சியில பயிர் கடன் வந்து தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. பயிர் கடன் தள்ளுபடி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரா? இவங்களுமே திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி விவசாய கடன்களை அப்படியே தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னீர்களே செய்தீர்களான்ற மாதிரி சொன்னாங்க, செய்யல. அதுவும் இல்லாம ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் விவசாயின்றது எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அவர் விவசாயியே கிடையாது, அவர் ஒரு போலி விவசாயின்னு சொல்லிட்டு சும்மா சுத்திட்டு இருக்காரு. அது போக நம்ம ஆல்ரெடி ஒரு பேசியிருந்தோம் தெரியுமா ஒரு வீடியோல, இவரு விவசாயம் பண்ணும்போது விவசாயிகளோட பேசும்போது அங்க நடக்கிறது எப்படி இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் ஒரு போட்டோ கூட பயங்கரமா வைரல் ஆச்சு, நீ கூட பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன். கரும்பு காட்டுக்குள்ள கான்கிரீட் போட்டிருக்காங்க, அதுல இவர் ஷர்ட் பேண்ட் கால ஒரு ஷூ எல்லாம் போட்டுட்டு உள்ள நடந்து போறாரு. இவருக்காக கரும்பு காட்டுக்குள்ள கான்கிரீட் எல்லாம் போட்டாங்க. அவரை பார்த்து போலி விவசாயின்னு சொல்றாரு பாரு. இந்த கதையை எங்க போய் சொல்றது? அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட அந்த பதனி இருக்கும் தெரியுமா, அந்த இதுல கொடுப்பாங்க, பனை விவசாயிகளை பார்க்க போயிருக்காரு, பதனி கொடுத்திருக்காங்க, குடிச்சிட்டு இது என்ன இனிக்குது, இதுல சக்கரை எதுவும் போட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. பதனி எப்படி இருக்குன்னே தெரியாதவர் தமிழ்நாடோட முதல்வர். இதான் தமிழ்நாடோட தலையெழுத்து. அதாவது விவசாயம்னா என்னன்னு முழுக்க தெரிகிற ஒரு ஆளு, விவசாயியா இறங்கி வேலை பார்த்த ஒரு ஆளை போய் இவர் போலி விவசாயின்னு சொல்றாரு. நம்ம எல்லாருமே நம்ம வந்து ஒரு 2-3 பதிவுகளுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் பேசியிருப்போம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை பத்தி பேசியிருப்போம். அந்த திட்டம் என்னது, சுமார் 1376 இடங்கள்ல நீர்க்குளங்கள் நிரப்பப்படுறது தான் அந்த திட்டத்தோட முக்கிய குறிக்கோளா இருந்துச்சு. சரியா? அந்த வகையில பார்க்கும்போது நம்ம இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, எங்க வந்து தண்ணி கம்மியா இருக்கு, எங்க வந்து விளைச்சல் அதிகமா இருக்கணும், எங்க எந்த குறை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்தவரை நம்ம இபிஎஸ் அவர்கள் தான். இந்த மாதிரி நீர்நிலைகளை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒருத்தர் யாரா இருக்க முடியும்? அவர் வந்து விவசாயியா மட்டும்தானே இருக்க முடியும். கண்டிப்பா. இந்த விஷயமா அவர் வந்து பிரச்சார பயணத்துக்கு போறாரு இல்லையா, அந்த கூட்டத்துல ஒருத்தர் எந்திரிச்சு நீர்வரத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. அதுக்கு நம்ம இபிஎஸ் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, இந்த இடத்துல குறை இருக்கு, இந்த இடத்துல லாக்கேஜ் இருக்கு, இதை சரி பண்ணா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாம அவரா கடகடன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதே நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, ஐயோ ஏதோ கேக்குறாங்களே நம்ம இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டு சீட்டை கொடு அப்படின்னு வாங்கி படிச்சிருப்பாரு. ஆமா, இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் முதல்வரா இருக்கும் பொழுது அவரு சுகர் கேன் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால வெள்ளமண்டி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு விவசாயம் பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரியுது, விவசாயிகளோட விவசாயிகளோட வாக்கெல்லாம் வாங்கிடுவாரோ அப்படின்ற பயத்துல இன்னைக்கு போலி விவசாயின்னு சொல்றாங்க. திமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு பிராண்ட் பண்றதுன்றது சாதாரண விஷயம் தான். காமராஜரே விட்டு வைக்கல, இவரெல்லாம் ஏமாத்துறோம் அவங்களுக்கு. ஸோ தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னெல்லாம் பேசுறாரு, எங்கெல்லாம் போறாரு அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம்.